நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். உங்க வாழ்க்கைக்கான ஆண்டவருடைய சிறப்பான விஷயம் பத்தி இன்னைக்கு உங்க கூட பேச விரும்புறேன். நாம வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும். ஒருவேளை உங்களோட தொழில் அல்லது வேலை தொடர்பா இருக்கலாம், அல்லது உங்களோட உறவுகள் தொடர்பா இருக்கலாம், திருமணம் தொடர்பா இருக்கலாம், அல்லது ஒரு வீடு வாங்குறது தொடர்பா இருக்கலாம். இப்படி உங்களோட தொழில், எதிர்காலத்துக்கான வாய்ப்பு, நீங்க படிக்கிறதுக்கு தேர்வு செய்யற கோர்ஸ், அல்லது உங்களோட கனவு, விருப்பம், லட்சியம் தொடர்பான விஷயங்கள், ஒருவேளை உங்களோட அழைப்பு, நோக்கம், ஊழியம் தொடர்பா ஆண்டவர் உங்களை வழிநடத்துற விஷயங்கள், யூடியூப் சேனல் இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புறது இதுதான். எப்படி நீங்க இதுல இருந்து ஒரு விஷயத்தை பிரிச்சு எடுத்து அதை தெரிவு செய்றீங்க அப்படின்றது தான். ஒரு விஷயத்தை தெரிவு செய்யறப்ப இதுதான் ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற சிறப்பானது, எனக்கான அவருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு எப்படி அறிஞ்சுக்கிறீங்க? நான் இப்ப ஷேர் பண்ண போற வார்த்தை வல்லமையானதுன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 22 பாருங்க. நீங்க இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுக்கான ஆண்டவரோட வாக்குத்தத்தம், அதாவது அவர் வாக்கு பண்ணின மகன் இஸ்மவேல் இல்ல, அது ஈசாக்கு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின மகன் ஈசாக்கு. ஆபிரகாம் ஒரு தவறான தெரிவு செஞ்சுட்டாரு. அவர் ஆண்டவருக்கு காத்திருக்கல. ஆண்டவருக்கே உதவி செய்யலான்றது போல அவர் யோசிச்சாரு. அப்படிதான் இஸ்மவேல் பிறக்கிறான். ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே வருது. ஆனா ஈசாக்கு கவனிங்க, என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் இதுதான். ஆண்டவருடைய சித்தம் இதுதான், தனக்கான ஆண்டவருடைய சிறப்பான திட்டம் இதுதான்னு ஈசாக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஈசாக்க சோதிக்க விரும்பினாரு. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு, நீ உன்னோட ஒரே மகன் ஈசாக்கு எனக்காக பலி கொடுக்கணும்னு சொல்றாரு. அவன் அவரோட ஒரே மகன் இல்லைன்னா கூட, ஏன்னா இஸ்மவேல் ஒரு மகன் தான் இல்லையா? ஆனா வாக்கு பண்ணப்பட்ட ஒரே மகன் ஈசாக்குன்றதுனால அதை தெளிவுபடுத்துறதுக்காக அப்படி சொல்றாரு ஆண்டவர். வாக்கு பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் ஈசாக்கு, இப்போ அவனை எனக்காக பலியிடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நிறைய சமயங்கள்ல நமக்கு ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா, ஈசாக்கு ரொம்ப சின்ன பையன், அவன் அப்பாவி, அவனுக்கு ஒன்னும் தெரிஞ்சிருக்காத அளவுக்கு சின்ன பையன், அதனால அப்பா கூட அப்படியே போயிருப்பான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். 6ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அவங்க சாதாரணமா போகலங்க, அவங்க மலையில ஏறி போறாங்க. ஏன்னா ஆண்டவர் மோரியா மலையில தான் அவனோட மகனை பலியா தாய் அப்படின்னு கேட்டிருந்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. ஒரு மலையில ஏறி போறது, அதுவும் சுமைய சுமந்துகிட்டு போறது. அப்படி ஒரு சூழல்ல நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈசாக்கு ஒரு சின்ன பையன் இல்லைன்றது நல்லாவே புரியும். சில ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தப்ப அநேகமா ஈசாக்கு அவனோட 20 வயதுகளின் துவக்கத்துல இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காத ஒரு சின்ன குட்டி பையன் இல்ல. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பையன் தான் ஈசாக்கு. அறிவார்ந்த அளவுல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில தான் இருந்திருக்கிறான். அதனால தான் அவன் அப்பா கிட்ட கேட்கிறான் பாருங்க, 7ஆம் வசனம். இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதாவது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் ஈசாக்குக்கு அப்ப இருந்துச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு அவனுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் அவனால சும்மா இருக்க முடியல, கேட்கிறான். நீங்க ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கணும். ஈசாக்கு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்துலதான் இருந்தான். அவனோட உடம்புலையும் அதுக்கான வலு இருந்துச்சு. ஆபிரகாம் அப்ப ஒரு வயசான நபர் தான். 100 தாண்டி கிட்டத்தட்ட 120 இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஈசாக்கு ஒரு இளம் வாலிபன். தன்னோட 20 வயதுகளின் தொடக்கத்துல இருக்கிறான். அவரோட அப்பாவை தாண்டி அதிகாரம் செலுத்தக்கூடிய வலு அவன்கிட்ட இருந்துச்சு. அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பலி கொடுக்க போறீங்களா? என்ன சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்டிருக்கலாம். வேதாகமம் அழகா சொல்லுது. அவங்க அங்க போன பிறகு ஆபிரகாம் தன்னோட மகன் ஈசாக்க கட்டுறாரு. வசனம் 9 பாருங்க. தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஈசாக்கு பத்தி அங்க எதுவும் சொல்லப்படல. அதாவது அவன் எதிர்த்து நின்னதாவோ மறுத்து பேசினதாவோ எதையும் பார்க்க முடியல. ஆனா அதை செய்யக்கூடிய திறன் ஈசாக்கு கிட்ட இருந்துச்சு. அவனால அதை செய்ய முடியும்னா கூட அவனுக்கு உடம்புல அதுக்கான தெம்பு வலு இருந்தாலும் கூட ஈசாக்கு அதை செய்யல. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா,
ஆண்டவர் தன்னோட சிறப்பான ஒன்றை உங்களுக்கு கொடுக்கறப்ப அது ஒருபோதும் ஆண்டவரோட சித்தத்துக்கு எதிராக போகவே போகாது. ஆண்டவருடைய சிறப்பானது ஒருபோதும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக திரும்பாது. ஆண்டவருடைய சிறப்பான விஷயம் ஆண்டவருடைய சித்தத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் ஒத்து போறதாவே இருக்கும். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்கான ஆண்டவர் வச்சிருக்கிற சிறப்பானதுதான் எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? அது உங்க வாழ்க்கைக்கான ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதா தான் இருக்கும். அது உங்க வாழ்க்கைக்கான ஆண்டவருடைய திட்டத்தோட இணைஞ்சே போகும். அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிரா இருக்காது. ஒருவேளை ஈசாக்கு மறுத்திருந்தா அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவன் எதிர்த்து நிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆனா பாருங்க, ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறத ஈசாக்கு எதிர்க்கல. ஆண்டவர் ஆபிரகாமை சோதிச்சாரு, ஈசாக்கையும் அவர் சோதிச்சாரு. இதுதான் ஒரு அழகான இடம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட சித்தம் எதுவோ அது எப்பவும் ஆண்டவரோட விருப்பத்தோட, அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற சிறப்பான விஷயத்தோட ஒண்ணுக்கு இணைஞ்சே போகும். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். அது மூலமா தான் நம்ம ஒரு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கிறோம். ஈசாக்கு தான் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மகன். அவன் தான் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு மகன். நீங்க ஒருவேளை முடிவு எடுக்கிறீங்களா? தெரிவு செய்றீங்களா? உதாரணத்துக்கு உங்க வேலை அல்லது தொழில ஒரு விஷயத்தை நீங்க தெரிவு செய்ய வேண்டியது வரலாம். உங்களுக்கு எது சிறப்பானதோ, எது சிறப்பானதுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, அது உங்களுக்கான ஆண்டவரோட அழைப்பிலிருந்து இருந்து மாறுபட்டு இருக்காது. அது பாதிக்காது. ஆண்டவரோட சிறப்பானதுக்காக காத்திருங்க. ஒருவேளை உங்களோட வாழ்க்கை துணையை தெரிவு செய்யறதுக்காக காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் கொண்டு வர்ற நபர் சிறப்பான நபரா இருப்பாரு. மட்டுமில்ல, உங்க வாழ்க்கைக்கான ஆண்டவருடைய அழைப்புல உங்களுக்கு ஆதரவா நிற்கிற நபரா அவங்க இருப்பாங்க. வாக்கு பண்ணப்பட்ட மகனான ஈசாக்கு ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சிட்டு இருந்தது இது இருக்கலங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் மகன், உங்களுக்கு ஆண்டவர் தர்ற வாக்குத்தத்தத்தின் அந்த நபர், வாக்கு பண்ணப்பட்ட அந்த எந்த விஷயமும் ஒருபோதும் உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தோட, நோக்கத்தோட எதிர்த்து நிற்கிறதா இருக்கவே இருக்காது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.